வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த வீடியோவில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த வருடம் ஜனவரி மார்ச் மாதங்களில் 2 திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் ஊடக தளங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே அந்த திருப்புதல் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் யூனிட் டெஸ்ட்டு, ப்ரிப்பரேட்டரி எக்ஸாமு, ரிவிஷன் எக்ஸாமு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக 10th 12th மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கான தேர்வுகள் நடத்துகிறாங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 9th 11th 12th ஸோ 4 வகுப்புக்குமே பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடத்துகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 21ஆம் தேதியில் சேலம் மாவட்டத்தில் 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான தேர்வு கால அட்டவணை பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் ரிலேட்டடான அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் டேபிள். ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் டெஸ்ட் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th நவம்பர் டிசம்பர் போர்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா 3rd and 4th பீரியடில் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 7th and 8th பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. யாருக்குன்னா 10th 12th சரிங்களா. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 9th 11th பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த எலாபரேட்டான டைம் டேபிள். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான அந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர 29ஆம் தேதி முடியறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்புக்கான ஆயத்த திருப்புதல் தேர்வுக்கான பாடத்திட்டம். ஸோ 9th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா இயல் 1 திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், தமிழ் விடுத்தூது, தொடர் இலக்கணம். இயல் 2ல் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம், புறநானூறு. இயல் 3ல் பார்த்தீங்கன்னா ஏறுதழுதல், மணிமேகலை, அகலாய்வுகள், வல்லினம் மிகுந்த இடங்கள், திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஆயத்த திருப்புதல் தேர்வுக்கான அந்த சிலபஸ். சரிங்களா. ஸோ இதனெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் டெஸ்ட் சிலபஸ் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 பார்த்தீங்கன்னா லேர்னிங் த கேம், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோ ஃபார் ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கிராமர் கொடுத்துருக்காங்க, ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா யூனிட் 2 கொடுத்துருக்காங்க, யூனிட் 3. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 சாப்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செட் லாங்குவேஜ், இன்ட்ரடக்ஷன், செட், ரீப்ரசன்டேஷன் ஆஃப் செட், டைப்ஸ் ஆஃப் செட், ரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, கலப்பெண்கள், இன்ட்ரடக்ஷன், நம்பர், ரேடிக்கல், ரியல் நம்பர்ஸ். ஸோ இதான் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அல்ஜீப்ரா கொடுத்துருக்காங்க, அல்ஜீப்ராவோட இன்ட்ரடக்ஷன். கீழே பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி 4.7ல் 4.5 ஒன்லி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 சாப்டர் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெஷர்மெண்ட்டு, மோஷன், வாட்டர், மேட்டர் அரௌண்ட் அஸ், அனிமல் கிங்டம், எக்ஸப்ட் ரெடியூசர் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சாப்டர் படிக்கிற மாதிரி இருக்கும். சோஷியல் சயின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோஷியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ இதில் என்னென்ன பாடங்களை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பு ஆயத்த திருப்புதல் தேர்வுக்கான பாடத்திட்டம். இயல் 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க செயல், யுகத்தின் பாடல், உரைநடையில் பேச்சு மொழி, கவிதை மொழி, இலக்கணம் பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இயல் 2ல் செயல் கொடுத்துருக்காங்க, துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க, இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இயல் 3ல் செய்யுள், புறநானூறு, உரைநடை, மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு, துணைப்பாடம், வாடிவாசல், வாழ்வியல், திருக்குறள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் டெஸ்ட் சிலபஸில் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 யூனிட் பார்க்குற மாதிரி இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. செட்ஸ், ரிலாக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், செட்ஸ், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பேசிக் அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி.
அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 6, 11 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும், 2 வந்து பார்த்தீங்கன்னா இயக்கவியல். அடுத்து எந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா பொருளியல் கொடுத்துருக்காங்க. பொருளியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடம் 1லேருந்து 5 வரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல் காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. அலகு 1 இந்திய துணைக்கண்டத்தின் வாணிக வரலாற்று பின்னணி, தொழிலின் நோக்கங்கள், தொழிலின் நடவடிக்கைகளுடைய வகைகள். அலகு 2 தனியார் வணிகம், இந்து கூட்டு குடும்பம் மற்றும் கூட்டமை, கூட்டு பங்கு நிறுவனம், கூட்டுறவு அமைப்பு, அரசு அமைப்புகள். ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் டெஸ்ட் சாப்டர் 1, 2, 6, 11 இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி கணக்கு பதிவியல், கணக்கியல் அறிமுகம், கணக்கியலின் கருத்து கூட்டமைப்பு, முதன்மை பதிவேடுகள், பேரேடு இருப்பாய்வு, துணை ஏடு 1. ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் டெஸ்ட் சிலபஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு லெசன் 1லேருந்து 6 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1லேருந்து 5 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11th 9th ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th காமனாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் 9th வைக்கிறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 11th மட்டும் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கான அந்த ப்ரிப்பரேட்டரி ரிவிஷன் எக்ஸாம், அதாவது ஆயுத திருப்புதல் தேர்வுன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வர 21ஆம் தேதியிலேருந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த நாளில் என்னென்ன எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு எக்ஸாமு, ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எவ்வளோ மார்க்குன்னு வந்து கேட்டிங்கன்னா 50 மார்க் எக்ஸாம், சரிங்களா? 50 மார்க் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி நம்ம எடுத்துட்டோம்னா பாட்னி 25 மார்க்கு, ஜுவாலஜி 25 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இப்போ வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் தான் எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க. ஏன்னா ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 50 மார்க் தான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிலபஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அஃபிஷியலாக நீங்கள் டவுன்லோடும் வந்து பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th சேலம் மாவட்டத்தில் அந்த ஆயுத தேர்வுகள், ஆயுத திருப்புதல் தேர்வுகள் தான் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கான அந்த தேர்வுக்கால அட்டவணை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் ரிலேட்டட் அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.